இப்படிப்பட்ட கேள்விலாம் நம்ம லைஃப்பில் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கேள்விப்பட்டிருப்போம். என்னன்னா, என் மேலே ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு கேட்குற கேள்வி பல நேரங்களில் நம்மளை பார்த்து யாரும் அப்படி கேட்க மாட்டாங்க. எதுக்காக சொல்கிறேன்னாங்க, சமீபத்தில் ஒரு டீ கடையில் நானும் தம்பியும் டீ குடிக்க போனோம். அப்போ இவன் பாதி தான் டீ குடித்தான், என் தம்பி மீதி வச்சுட்டு நாங்கள் கிளம்பணும். உடனே அந்த டீ மாஸ்டர் கேட்டார், ஏன் தம்பி ஏதாவது சரியில்லையா அப்படின்னு கேட்டார். இல்லைண்ணே, இப்போ ஒரு மாதிரி இருக்காதா, குடிக்க முடியல, டீ நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னும். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசினேன். கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக அந்த டீ கடையில் அவர் வேலை செய்கிறாராம். எனக்கு என்னென்னா, 40 வருஷமாக வேலை செய்கிறவர், அவரோட வேலை அந்த டீ போட்டு கொடுக்குறது, அந்த டீயை ஒருத்தர் பாதியில் வச்சுட்டு போகிறாங்கன்றப்ப ஒருவேளை என் மேலே ஏதாவது தப்பா அப்படின்னு கேட்டார்ல, அது ஒரு பெரிய மனசு. இது நாட் ஓன்லி வேலை, பர்சனல் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் என் மேலே ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பர்டிகுலர் பர்சன் இன்னொருத்தட்ட கேட்கறதுக்கு ஒரு பெரிய மனசு தேவை. பல நேரங்களில் ஆல்வேஸ் நாங்கள் கரெக்டு தான் தெரியுமா அப்படின்னு நம்மள பல பேர் சுற்றிக்கிட்டு இருக்கோம். பட் வெளியில் அடுத்தவங்க கிட்ட கேட்கலாம் கூட நமக்குள்ள மனசுக்குள்ளேயே நம்ம மேலே தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் கேட்டுக்கிட்டு அதுக்கு நம்ம மனசில் உண்மையாக ஏமாத்தாமல் மனசாட்சிப்படி நம்ம பதில் சொல்லிக்கிறோன்ற பட்சத்தில் நிஜமாவே நிறைய மாற்றங்கள் வருங்க லைஃப்பில். என்ன சொல்கிறீங்க?